பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் யாவரும் வாழ்த்துக்கிறேன். அந்த நாட்களிலே பார்க்கிற காணொளிகள் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் இன்று கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு எதிராக நியாயம் தீர்க்கிறாங்க, தீர்ப்பிடுறாங்க. ஏன் அதற்கு நடுவாக இன்று அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாரையும் ஒருமித்து நம்ம பேசுகிறோம். அது நமக்கு கடைசியில் நமக்கு சாபமாக மாறுகிறது. நமக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளாகவே இருக்கட்டும், இன்று அநேகர் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்தது யார்? நாம் பரிசுத்தவான்களா? நாம் நீதிமான்களா? நம்ம என்ன பவுலா? நம்ம என்ன பேதுருவா? பவுலை போல பரிசுத்தவான்களா நாம்? இயேசுவை போல பரிசுத்தவான்களா நாம்? தீர்ப்பிடுவதற்கு கர்த்தரெல்லாம் ஒரு நியாயாதிபதி. நாம் இன்னைக்கு ஏதோ நியாயாதிபதி நாம் கரெக்ட் பண்ணுறோம். இவங்க பிரசங்கம் தவறு, இவங்க இப்படி பண்ணக்கூடாது, இவங்க சத்தியத்தை பேசலன்னு. ஆனால் ஒன்று புரியணும், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? நம்ம இந்த பைபிளை ஃபுல்லாக படித்து நம்ம என்ன ஃபுல்லாக படிச்சுட்டா வந்து இருக்கோம். யாராக இருந்தாலும் சரிதான், ஊழியம் பண்ணுறது யாராக இருந்தாலும் சரிதான், அவங்க கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறாங்கன்னா மறந்து விடக்கூடாது. ஊழியக்காரர்களை பற்றி பேசும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு என்று ஊழியம் பண்ணுறாங்க. தட்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் மினிஸ்ட்ரி. மீடியா மினிஸ்ட்ரியிலேருந்து சபை ஊழியம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிதான். நம்ம யாரை குறித்து பேசுகிறோம்? இன்றைக்கி ரொம்ப நிசாரணமாக வாய் இருக்குன்னு என்னத்தனாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் இருக்கு, எல்லாருமே நிற்கணும். ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் வரை அங்கே போய் நிற்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் அங்கே போய் நிற்க வேண்டும். ஆண்டவர் கேட்பார், உனக்கு who gave the rights to talk about pastors, evangelists? யாராக இருந்தாலும் சரிதான். இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவர்கள் ஈடுபடக்கூடாது. ரட்சிக்கப்படாதவர்கள் செய்யலாம், அதுவும் தவறு தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி செய்யும் போது ரொம்ப பாரமாக இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே வரும், அது கேட்டுக்கொள்வேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.